சபையின் விசுவாசிகளும் ஊழியர்களும் மிகவும் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் குடும்பத்தை கெடுக்கும்படியாக, அது போதகராக இருந்தாலும் அது விசுவாசிகளாக இருந்தாலும், குடும்பத்தில் அவன் விளையாடுகிறான். கணவன் மனைவிக்குள்ளாக சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்களை கொடுத்து வெறுப்பை உண்டாக்கி குடும்பத்தையே உடைக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ராங்கான சபை இருந்தால் தான் ஸ்ட்ராங்கான சமுதாயத்தை நம்மளால் கட்டமைக்க முடியும். ஆகவே முக்கியமான 7 பாயிண்ட்டை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ், இவர்கள் சந்தியா ஜெயராஜ். முதலாவதாக, ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இருக்க வேண்டும். மனைவியை புரிந்து கொள்ளாமல் பேசுறது, கணவனை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறது, இந்த ஒரு சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். டேக் டைம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு, நான் கொஞ்சம் சந்தோஷமாக பேசுகிற ஒரு பழக்கம் உள்ளவன். ஆனால் என்னுடைய மனைவி அப்படி யாரிடத்திலும் ஒரு வெளிப்படைத்தன்மையாக பேச மாட்டாங்க. ஆகவே நான் இவர்களை குறை சொன்னால் அது தவறாக போகும். என்னை கர்த்தர் இப்படி தான் படைச்சிருக்கிறாரு. நான் எக்ஸ்ட்ராவர்ட், இவங்க இன்ட்ராவர்ட். இவங்களை கர்த்தர் இப்படி தான் படைச்சிருக்காரு. அதை புரிந்து கொண்டு ஒருவரில் ஒருவர் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். நான் கொஞ்சம் காசை தாராளமாக செலவு பண்ணுவேன், இவங்க ஃப்ரிகலாக இருப்பாங்க, யோசித்து தான் செலவு பண்ணுவாங்க. அப்படிலாம் ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் வைத்திருக்கிறார் கணவன் மனைவியை. இப்போ 2 பேரும் தாராளமாக செலவு பண்ணால் என்ன ஆகும்? எல்லாமே முடிந்து போகும். கடன் தான் வாங்கணும். அப்போ கர்த்தர் ஒரே போல யாரையும் படைக்கல, வித்தியாசமாக தான் படைச்சிருக்காரு. அதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒருவரில் ஒருவர் கசந்து கொள்ளாமல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும். இரண்டாவதாக, கணவன் மனைவிக்குள்ளாக வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். இப்போ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் வருகிறது. ஒரு இடத்துல கணவன் போயிட்டு இருக்காரு, தற்செயலாக ஒருவரோட பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயம் மனைவிக்கு உடனே தெரிய வருகிறது. கணவன் மறந்துட்டு சொல்லலை, நல்லவங்க தான் இருவரும். ஆனால் இன்னொரு 3வது நபர் மனைவி கிட்ட சொல்லும்போது அவங்க மனைவி அதிலிருந்து அவர் மேலே கொஞ்சம் சந்தேகத்தை வளர்த்துக்கினாங்க. அதிலிருந்து அவங்க விடுதலை பெற்றது பெரிய விஷயமாச்சு. ஆகவே தான் யாரோ ஒருவரோட கணவன் மனைவி தற்செயலாக பேசினா கூட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிடணும். இன்னொன்று, மொபைல் விஷயத்தில், இந்த மொபைல் வந்ததுலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த மொபைல் விஷயத்தில் கணவன் மனைவிக்கு வெளிப்படைத்தன்மை இல்லை. கிறிஸ்தவ கான்டெக்ஸ்டில் நான் பேசுகிறேன். கணவன் எந்த நேரமும் மொபைல் மனைவிதை எடுக்கலாம், மனைவி கணவனது எடுத்து பார்க்கலாம். ஏன்னா தப்பு ஒன்றும் இல்லைல்ல. தப்பு இருந்தால் தான் ஒரு பயம் இருக்கும். மற்றபடி இன்செக்யூர் ஃபீலிங் ஹைட் பண்ணாதான் வரும், மறைச்சாதான் வரும். ஆகவே ஒரு வெளிப்படைத்தன்மை இருப்பது கணவன் மனைவிக்குள்ளே மிகவும் நல்லது. மனைவிக்கு தெரியணும், எந்த விஷயம் இருந்தாலும் கணவன் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். கணவனுக்கு தெரியணும், எந்த விஷயம் இருந்தாலும் எங்கே வச்சு வெளியே போகிறாங்க வராங்க, யாரோ இடத்துல ஏதோ பேசுகிற சூழ்நிலை வருது, மனைவி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு புரிதல் இருவருக்குள்ளாக இருக்க வேண்டும். இந்த டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மை. 3வதாக, கணவன் மனைவிக்குள்ளாக எந்த கோபப்படுறதான விஷயங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது. ஒரு சில காரியத்தில் நீங்கள் யாரோட பார்த்துட்டு பேசிட்டு இருப்பீங்க, அது கணவனுக்கு பிடிக்காத இருக்கும். அப்போ கணவன் சொல்வார், அவங்களோட ஏன் அதிகமாக நேரத்தை செலவிட்டுன்னு பேசினுக்கிறேன்னா, அப்போ கணவனுக்கு பிடிக்கலனாக்கா மனைவி அந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில சமயத்தில் வந்துட்டு கணவன் மகங்க யாரோ ஒரு பெண்ணுக்கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்கன்னா, அது மனைவிக்கு பிடிக்கலனாக்கா, அப்போ மனைவி பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே கணவன் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இப்போ சமாதானமாக இருக்க முடியும். சில சமயத்தில் சொல்லுவாங்க, அவங்க அக்கா மாதிரி தானே பேசிட்டு இருந்தேன்னு, இல்லை மனைவிங்க சொல்லுவாங்க, அவங்க எங்கள் தம்பி மாதிரி தானே பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் இதனால கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதனால் இந்த குழப்பங்கள் எல்லாம் வராதபடிக்கு அவங்க தவிர்த்துட்டு அவங்க சமாதானமாக இருக்கிறது அது நல்லது. 4வதாக, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராதுன்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது இயல்பு தான். அப்போது சில சமயத்தில் வந்துட்டு பாஸ்டர் கூட என்னை வந்துட்டு ஏதாகிலும் ஒரு வார்த்தை சொல்லிடுவார். சொல்கிறப்போ நான் கோபித்து கொண்டு அமைதியாக இருப்பேன். ஆனாக்கா அதுக்கு பிறகு 2-3 நிமிஷம் கழித்து ஊழியக்கார் வந்து என்னோட பேசும்பொழுது பிறகு நாங்கள் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சமாதானமாக வாழ்வோம். அநேக வழியில் மனைவிமார்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சென்ஸ் வச்சுருப்பார். சில காரியங்கள் அவங்களுக்கு சொல்லுகிறது சரியாக இருக்கும். அவங்க சொல்லுகிற காரியம் சரியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது. எவ்வளவுதான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் வந்தாலும் உடனே ஒற்றுமையாக ஆகிடணுமே தவிர பிரிந்து இருக்கக்கூடாது. கணவனும் மனைவியும் கோபித்து கொண்டு பேசவே மாட்டேன்னு விலகி இருக்கக்கூடாது. அது பெரிய ஆபத்தானது. அதுக்குள்ளே தான் பிசாசி வந்து விளையாடுறது. 5வதாக, கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். சின்ன சின்ன பிரச்சனை வரும், அது தவிர்க்கவே முடியாது. உலகத்தில் எந்த குடும்பமும் பர்ஃபெக்ட் குடும்பம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்க. கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும், சின்ன சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த கசப்பை அப்படியே வளர்த்து கொள்ளக்கூடாது. ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாகவே பேசிக்கிட்டோம். அப்படியே அந்த கோபமாகவே சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் இடத்துல மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறாங்கன்னுட்டு, முகத்தை தூக்கி வைத்து கொள்வது, அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. சில சமயத்தில் பிரச்சனைகள் வர செய்யும். அது கணவனால் வந்தாலும் மனைவினால் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும்.
கவனிக்கணும், சில குடும்பத்தில் கணவன் மனைவியும் கிறிஸ்துவ குடும்பத்தில் செப்பரேஷன்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பேசவே மாட்டாங்க. மாத கணக்கில் இருந்திருக்காங்க. நான் சின்ன வயதில் கேள்விப்பட்டது, ஒரே வீட்டில் பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுத்தவங்க 4-5 பிள்ளைங்களை பெற்றெடுத்திருக்காங்க. 15 வருடமாக கணவனிடத்தில் பேசினதில்லை. இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள். சபையில் வந்து இவங்க தான் பைபிளை பெருசாக படிப்பாங்க. இது போல் காரியத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில பேரை பார்த்து கூட இருக்கேன். இறந்து போனாங்க அவங்களாம். என் பாட்டி சொல்லுவாங்க, அவங்க கணவனோட பேசி அவங்க அத்தனை வருஷம் ஆச்சுன்னு. கிறிஸ்துவ குடும்பத்தில் அதுதான் செப்பரேஷன்ன்றது. சில பேர் பிரிந்து தூரம் போயிட்டு இருப்பாங்க. பாருங்கள், ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக, ஏதோ ஒரு முக்கியமான காரியத்து நிமித்தமாக கணவன் மனைவி தூரம் இருக்கிறது ஓகே. சில பேர் வேலை நிமித்தமாக வெளியெல்லாம் போகிறாங்க, தட் இஸ் ஓகே. ஆனால் ஃபோனில் பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க, பார்க்கணுன்னு ஏக்கத்தோடு இருப்பாங்க, அது ஓகே. ஆனால் ஒரே வீட்டில் இருந்தோ அல்லது சண்டை போட்டுட்டு கோபித்து கொண்டு கணவன் மனைவியும் பிரிந்து இருக்கிறது பேசாமே, அதுதான் செப்பரேஷன் சொல்கிறது. அது கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் சைடு நியாயம் இருந்தாலும் அவங்க சைடு நியாயம் இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த கன்க்ளூஷனில் எல்லாமே நன்றாக புரிந்து கொள்வீங்க. 6வதாக நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அது போதகராக இருந்தாலும் போதகர் அம்மாவாக இருந்தாலும் அது சபையின் விசுவாசியாக இருந்தாலும் தனியாக ஆப்போசிட் செக்ஸோடு பேசுகிறதை அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க எந்த வயசாக இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க எங்கள் அம்மா மாதிரி அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன். சில பெண்கள் சொல்லுவாங்க, அவன் என் தம்பி மாதிரி அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன். நோ, இதனால் பெரிய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறாங்க. ஆகவே யாரிடத்துல பேசுகிற சூழ்நிலை வந்தாலும் பப்ளிக்கில் பேசுங்க. தனியாக போய் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு பேசுகிறது அல்லது தனியாக நின்று கொண்டு அநேக நேரம் பேசி கொண்டு இருக்கிறது, இது தவிர்ப்பது மிகவும் நல்லது. இது போல் காரியங்களை செய்யவே கூடாது. கிறிஸ்தவர்கள் அதை செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பப்ளிக்கில் பேசுங்க. அப்போது தவறுகள் நடக்கிறது டோட்டலாக தவிர்க்க முடியும். இதெல்லாம் மிகவும் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். 7வது முக்கியமாக, கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்டை கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மனைவிமார்கள் எல்லாவற்றிலும் கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதே வேதம் சொல்கிறது, கணவன்மார்கள் மனைவியை அதிகமாக அன்பு கூற வேண்டும். கிறிஸ்து எப்படி ஜீவனையும் கொடுத்தாரோ அதுபோல் அன்பு கூர்ந்து அவர்களை போஷிக்க வேண்டும் என்று வேதாகமம் இருவருக்கும் கற்பிக்கிறது. கிறிஸ்தவர்கள் அது போதகர்களாக இருந்தாலும் அது விசுவாசிகளாக இருந்தாலும் நான் தான் பெரியவன், நான் சொல்கிறத தான் கேட்கணும். இல்லை, நான் தான் பெரியவன், நான் சொல்கிறத தான் கேட்கணும். நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் பேச்சை மனைவி கேட்க வேண்டியதும் இல்லை, மனைவி பேச்சை கணவன் கேட்க வேண்டியதும் இல்லை. கிறிஸ்டின் கான்டெக்ஸ்டில் நான் பேசுகிறேன். இருவருமே உங்களுக்கு வேதம் என்ன சொல்கிறது அதன்படி கேளுங்க. தேவன் உங்களுக்கு குடும்பத்தை நடத்த, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுங்க. வேதம் என்ன சொல்லுது? மனைவிமார்களே உங்கள் கணவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிங்கன்னு வேதம் சொல்லுதா? அதன்படி கீழ்ப்படிங்க. கணவன்மார்களே உங்கள் சொந்த சரீரத்தை நீங்கள் நேசிக்கிறது போல உங்கள் மனைவியின் மேலே அன்பு கூற வேண்டும். இயேசு சபைக்காக ஜீவனை கொடுத்தது போல உங்கள் மனைவி மேலே அன்பாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுதா? அதை ஃபாலோ பண்ணுங்கள். வேதத்தின் அடிப்படையில் உங்கள் குடும்பத்தை நடத்தும் பொழுது, இந்த வேதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் போது கணவன் மனைவி பிள்ளைகளோட உறவு சமாதானமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் செய்து விடுகிறேன். நல்ல பரலோக தந்தையே, எங்கே பார்த்தாலும் சாத்தான் குடும்பத்தை உடைத்து கொண்டு இருக்கிறான். ஊழியர்களும் அநேகர் இது நிமித்தமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் ஜெபிக்கிறோம், தேவ பிரசன்னம், தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தை சுகமாக்கி, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியம் செய்தாலும் சபையில் நல்ல விசுவாசிகளாக இருந்தாலும் கணவன் மனைவி அன்போடு கூட தேவ சித்தத்தின்படி இந்த பூமியில் வாழ தேவனுடைய அருள் ஆசீர்வாதம் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க, நன்மை நாள் நிரப்புங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பேசிக்கான சில டிப்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை குறித்து கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களோடு கூட பேசுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.